ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தோஸ்னஸ் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட லாஸ்ட் ஃப்ரைடேவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சின்ன vlog தான். அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வித்தவுட் எனி டிலே vlogக்குள்ளே போகிறேன். அன்றைக்கி மார்னிங் 5:00 ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 5:00 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது சமையல் வேலை தான். ஸோ எந்திரிச்ச உடனே அடுப்பில் சுடுதண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக சுடுதண்ணி வச்சுட்டு மற்ற வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வியாழக்கிழமை நைட்டே வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஏர்லி மார்னிங் அவர் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற டீடாக்ஸ் ட்ரிங்க்குக்கு அப்புறமா நான் கொடுக்குற ஹெல்த்தியான ட்ரிங்க். ஸோ இது குடிச்சிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஆஃபீஸ்க்கு கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹோல்சம்மாக கொடுக்குற ட்ரிங்க் தான் இது. இதோட ப்ரிப்ரேஷன் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தினை அரிசியில் வந்து சாம்பார் சாதம் வச்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, லேடிஸ் ஃபிங்கர் பொரியல், அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம், இதுதான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து தினை அரிசி சாம்பார் சாதம் தான். சாம்பார் சாதத்தில் வந்து கேப்சிகம், கேரட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து செஞ்சுருந்தேன். வாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாதாம், அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து வால்நட், அப்புறமா பேரிச்சம்பழம் அது உள்ளார இருக்கிற சீடு எடுத்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, அப்புறம் நம்மக்கிட்ட பம்கின் சீட்ஸு, பின்ன சன்ஃப்ளவர் சீட்ஸு, வேறு ஏதாவது சீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது 2 தான் இருக்குது. ஸோ அது 2 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து நமக்கு டே ஃபுல்லாக நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதில் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால, ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டராக அது டே ஃபுல்லாக நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸில் அப்புறம் டேட்ஸ்லலாம் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அது வந்து நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வயிறில் வந்து ஸ்டமக் ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்டமக் ஃபுல்லாகிடும், பசிக்காது. விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஸ்கின்ல ஏஜிங்கை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின் டேமேஜை நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வராமல் நல்லா பார்த்துக்கும். ஆட் பண்ணக்கூடாது. கேஷ்யூ ஆட் பண்ணால் வெயிட் போடும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து ப்ளெயினாக இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அடிஷ்னலாக எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக இட்லி, தோசை, நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கோமோ ஸோ அதை சேர்த்து சாப்பிடாம இந்த ஜூஸை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இப்போ கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்க, கிட்ஸுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து பால் ப்ளஸ் ஏதாவது ஒரு வாழைப்பழம், ஏலக்கியோ இல்லை வந்து செவ்வாழைப்பழமோ போட்டு சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் ஜூஸை வந்து பல விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முட்டு வலி ஜாஸ்தி இருக்குது அப்படின்றவங்க 35 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா. எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகி முட்டு வலி வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த முட்டு வலி இருக்கிறவங்க வந்து இப்போது நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு 5 பாதாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 15 பாதாம் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தட் நமக்கு அந்த முட்டில் வர தேய்மானத்துக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் நியூட்ரிஷியஸ் சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து அந்த தேய்மானத்தினால வர்ற வலி வந்து வராமல் இது வந்து பார்த்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ நல்ல ஸ்கின் க்ளோ கிடைக்கும்.
வெயிட் லாஸ், ஸ்கின் க்ளோ மட்டும் கிடையாது. ஹார்ட்டு, பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆர்கன்ஸ்க்கு வந்து இது நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட்டோட ஹெல்த்தை எப்படி சப்போர்ட் பண்ணுது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில நெறைய பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால, அது நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி குடுத்து, ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ, நமக்கு ஹார்ட் ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கையும் வந்து கம்மி பண்ணி குடுக்குது. பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ப ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ்லாம் குடுக்கும்போது ட்ரையா சாப்பிட மாட்டாங்க. ஸோ, நம்ம இது ஸ்மூதி மாரி பண்ணி தரும்போது அதில இருக்க எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்லாம் வந்து நல்ல காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. பிரெயின் பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி குழந்தைங்களுக்கு நல்ல மெமரி, ஃபோக்கஸ், அப்புறம் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் கேஷ்யூ இருக்கிற வந்து ட்ரிப்டோஃபான் வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ண வச்சு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. வேறஸ் நம்ம வெயிட் லாஸில் இருக்கவங்க மட்டும் இதில் கேஷ்யூ ஆட் பண்ணக்கூடாது. வெயிட் கெயின் இருக்கிறவங்க கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, நமக்கு ஒரு நல்ல இம்யூன் பூஸ்டராகவுமே இது இருக்குது. ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்றதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. அப்புறம் நல்ல கால்சியம் அண்ட் பொட்டாசியம் ரிச்சுங்கிறதுனால நமக்கு போன் ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ளஸ் ஹெல்தியான டயட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த vlog பிடிச்சிருந்தது, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த vlog போய் சேரட்டும். ஸோ, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது ஆட் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் இதில் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது தப்புன்னு தோணுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் நம்ம vlogல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ, கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு பர்த்டேவோ ஆனிவர்சரியோ இருந்தால் அவங்களோட நேம், அவங்க எந்த டேட்டில் கொண்டாடுறாங்கன்றத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வரப்போகிற vlogல வந்து நம்ம சார்பாக அவங்களுக்கான ப்ரேயர்ஸ் நம்ம முன்வைக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கான விஷஸும் நாங்கள் vlogல தெரிவிக்குவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங் சித்தூஸ்.